20 அடி ஆழத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி 120 அடி உயரம் வரை விவசாய நிலத்திற்கு தண்ணீரை கொண்டு செல்கிறது. அந்த நீரால் பீட்ரூட் மற்றும் பல்வேறு காய்கறி பயிர்கள் செழித்து வளர்கின்றன. 2 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணீரை கொண்டு செல்கிறது. இது ஒரு இயந்திரம் மட்டுமல்ல, என் விவசாயத்தின் நம்பிக்கையான தோழன். வணக்கம். என் பேர் பிரபாகரன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் பூதர்மட்ட பகுதியை சேர்ந்த விவசாயி நான். எனக்கு அதாவது மோட்ரு வாங்கணும்னு ரொம்ப காலம் ஆசை இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி டம்பர் மிஷின் வாங்கி ஓட்டிட்டுருக்கேன். அப்போ அந்த டம்பர் மிஷின் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதை பார்த்து இவங்க கம்பெனியில் மோட்ரு இருக்குதான்னு கேட்டேன். அப்போ மோட்ரு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மோட்ரு வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து ஓட்ட ஆரம்பித்தோங்க. ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது. அப்படின்னா மற்ற மிஷின்னா ஒரு ரோப் போட்டு இழுத்துட்டு கிடக்கணும். இதில் அந்த வேலை இல்லைங்க. அது சௌகரியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் மோட்ரு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் மோட்ரு. அதனால் ரொம்ப ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. வயதானவங்க நம்ம சின்ன பசங்க கூட ஆப்ரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. தண்ணி நல்லா இழுக்குதுங்க. நல்லா கீழே நாங்கள் ஆற்று ஓரம் தான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே வச்சு ஆற்றுலேருந்து ஒரு 400 மீட்ரு அளவுக்கு நல்லா லென்த்து போடுங்க தண்ணி. ஹைட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி ஹைட்டு லெவல். அந்த லெவலில் அதாவது நாங்கள் ஸ்லோப் மேடு அப்படி சொல்லுவாங்க. ஹைட்டு செங்குத்தாக வெர்டிக்கல் சொல்ல மாட்டோம், ஹரிசாண்டல்லையே சொல்லுவாங்க. ஒரு 400 மீட்டருக்கு நல்லா தண்ணி போகுதுங்க. மோட்டரை பற்றி எந்த குறையும் இல்லைங்க. இப்போ வாங்கி நாங்கள் ஒரு 100 மணி நேரம் பக்கமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையிலலாம் டீசலும் பார்த்தீங்கன்னா டீசல் நல்ல எங்களுக்கு மற்ற மோட்டரை விட இது கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்குதுங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் லாபமாக தெரியுதுங்க. கம்பெனிக்காரங்களும் அடிக்க ஒருக்கா செக் பண்ணி போயிட்டுருக்காங்க. மோட்டர் எப்படி ஓடுது என்னென்னு அடிக்க ஒருக்கா ஒரு மாதத்துக்கு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வகையிலையும் கம்பெனிக்காரங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பேர்ஸும் கம்பெனிக்காரங்க எந்த பொருள் போனாலும் உடனே செஞ்சு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ஃபாலோஅப் ரொம்பவுமே இருக்குது, நல்லா இருக்குங்க. இதில் நான் ரொம்ப நல்லா ஒரு அவசியமான ஒரு மிஷின் தாங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு ஏற்ற மிஷினுங்க. எத்தனையோ மிஷின் வருதுங்க. இப்போ 2 மிஷின் நிற்கிது, 3 மிஷின் வருது, மார்க்கெட் நிற்கிது, போயிடுது. ஆனால் இந்த வகையில் இந்த மிஷின் பார்த்தா நல்லா ஒரு உபகாரமாக இருக்குதுங்க. விலையும் கொஞ்சம் சற்று கம்மியாக இருக்குங்க. மற்ற மிஷினில் கூட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி வெர்டிக்கலாங்க எடுத்து நமக்கு தள்ளுது. உத்தரவாதம் நாங்கள் தருவோங்க. ஏன்னா நானும் ஒரு விவசாயி. விவசாயம் பண்ணுறதுனால தாங்க இந்த மாதிரி மிஷின்லாம் கேட்டு வாங்கி நாங்களும் பயன்படுத்திக்கிறோம். அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இப்போ பாருங்க, நான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க, தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு அங்கே கூடயே வாங்க, நான் பார்க்குறேன். காட்டுறேன் வாங்க, தோட்டம் நேரம் இருக்குது வாங்க. இப்போ போயிட்டுருக்கு, தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்குங்க. தோட்டத்தில் நுழைஞ்சாச்சு. வாங்கப்பா. பாருங்க, கிணத்துக்கு விட்டு தண்ணி ஃப்ரீயாக இறங்கிட்டு இருக்குது. பாருங்க எவ்வளோ தூரம் அடிக்குது பாருங்க. நம்ம சாதாரண மோட்டரை விட ஏன்னா 2 மடங்கு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்காங்க மோட்ரு. ஏன்னா அங்கே பிடிங்கிறோம் அப்படின்ட்டு. பாருங்கள் ஸ்பீடு, இப்போ தண்ணியோட ஸ்பீடை பாருங்கள். இங்கேருந்து நான் மற்ற ஏரியாவுக்கு கொஞ்சம் டெலிவரி கொடுத்துருங்க. மற்றபடிக்கு இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா ஷார்ப் கருடா கம்பெனி வெப்சைட் இருக்குங்க. அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து ஆர்டர் போடலாங்க. ஆர்டர் போட்டால் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடுங்க. மேலும் தகவல் வேணுன்னா கீழ்கண்ட நம்பர் சொல்கிறேங்க. அந்த நம்பர் படி நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு எல்லா தகவலையும் அவங்களே சொல்லுவாங்க. ஸ்டாஃப் மாதிரி உங்கள் தகவல் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதன்படி நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க.